ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மக்கா எக்ஸசைஸ் 2.2லம்மா முதல் கணக்கு. முதல்ல ஒன்று கீழ்காண விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும். விகிதமுறு எண்கள்னா பை போட்டு எழுதணும். விகிதமுறா எண்கள்னா அதை பை போட்டு எழுத முடியாது. அதாவது இது எப்படி என்ன பண்ணோம், சுழலும்னால முடிவுறா தசம விரிவாக இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறது ஒரு பகா எண், 3ன்றது ஒரு பகா எண். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்றது எழுதும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/1 எழுதலாம். ஆனால் இதனுடைய மதிப்பானது என்ன பண்ணும், 3னுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதனால் இது போகும் என்ன பண்ணோம், 3 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணி போடும்போது என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 1.732 அது மாதிரி எக்ஸட்ரா என்ன பண்ணோம் போயிட்டே இருக்கும். அப்போது முடிவுறா தசம விரிவாக இருக்கும், முடியவே முடியாத மாட்ட போய்கிட்டே இருக்கும். அப்போ இதை தான் என்ன சொல்லணும், நம்ம விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்கள்னா பை போட்டு எழுத முடியும். விகிதமுறா எண்கள்னா அதை பை போட்டு எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா அது முடிவுறாமல் சென்று கொண்டே இருக்கும். ஓகே, இப்போது இதில் ஒரு எண் கோடு வரைய போகிறோம் சாமி. 0லேருந்து ஆரம்பித்து நீட்டாக போட்டுக்கிறேன். கடைசியில் வந்து நான் அம்புக்குறி போட்டுக்கிறேன். அம்புக்குறி 2 பக்கம் போட்டால் மட்டும்தான் அது என் கோடு. இப்போ நான் குறிக்கும் போது எப்படி குறிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் தள்ளிக்கிறேன். 0 தெரியுதா பாருப்பா. ஜீரோவில் ஒரு புள்ளி, 1ல் ஒரு புள்ளி, 2ல் ஒரு புள்ளி, 3ல் ஒரு புள்ளி, 4ல் ஒரு புள்ளி, 5 நிறைய போட்டுட்டோம். ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ குறிக்கும்போது இதுவாக இருக்கும். இப்போ புள்ளி வச்சுட்டேன் நான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் எனக்கு வந்து தேவை. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 விட 1 சென்டிமீட்டர் அதிகமாக போடணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எண் கோட்டை நான் படம் வந்து கொஞ்சம் நடுவில் வரதுனால என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் 0, இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். நான் புள்ளிலாம் எனக்கு கொடுக்கல, அதனால் அந்த 3 விட 1 எக்ஸ்ட்ரா என்ன போடுறோம், 3 சென்டிமீட்டர் கூட 1 கூட்டினா 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த புள்ளின்னா இது தேவை, 0, 3, 4 இதான் ரொம்ப பாயிண்டானது எனக்கு. இதை ரொம்ப நல்லா பண்ணிக்கணும் சாமி, பாயிண்ட் பண்ணிக்கணும். ஓகே செல்லம். இது பேர் நான் ஏன்னு வைக்கிறேன், இது பேர் பின்னு வைக்கிறேன், இது பேர் நான் வைக்கிறேன் சின்னு வைக்கிறேன். இப்போ ஏசிக்கு மையக்குத்துக்கோடு வரையணும். நல்லா சொல்கிறேன். மையம் அப்படின்னா அது 0லேருந்து 4 சென்டிமீட்டருக்கு மையம் என்னவா இருக்கும், 2 சென்டிமீட்டர் தானே இருக்கும். புள்ளியாக இருந்துச்சுன்னா நம்ம மையக்குத்துக்கோடு வரையலாம். இப்போது ஏசிக்கு தான் நான் மையக்குத்து வரையும் போது 4 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். இந்த 2 சென்டிமீட்டர் நான் இது பண்ணுறேன் சாமி. இதுதான் யார் ஓன்னு வச்சுக்கிறேன். முழு எண்ணெய் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஈஸியாக போகிறது. இது தெரிஞ்சுக்கினா தான் நீங்கள் 10th போடும்போது தொடுகோடு வரையும் போது அது ஈஸியாக பாதி அப்படிங்கிறத கரெக்டாக மீன் பண்ணிக்க முடியும். புள்ளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் சாமி. இது முழு எண்ணாக இருக்கிறதுனால 4 அப்படிங்கிறது அது இரட்டை எண், அது ஈஸியாக போட்டலாம் நம்ம. ஸோ 2 தான் மையப்புள்ளி ஓன்னு குறிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், ஏவும் சி இணைக்கிற மாதிரி ஒரு அரை வட்டம் வரைகிறேன். ஊசி எடுத்து ஓலை வச்சுட்டு ஏவையும் சியையும் இணைக்கிறேன் சாமி. இணைச்சாச்சா? அப்புறம் என்ன சாமி, அடுத்தது என்னது, இந்த எதுலேருந்து பாருங்கள் 3 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3லேருந்து வரைஞ்ச வட்டத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும், ஒரு மையக்குத்து கோடு வரையணும், இணைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஓ கூட இணைச்சி காமிக்கணும். இது பேர் என்னன்னு சொல்லுவோம், டின்னு சொல்லுவோம். ஓகே, நல்லா பாருங்கள் சாமி. இது முழு எண்ணாக இருக்காதும் இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால தான் நம்ம மையக்குத்து கோடு டைட்டான என்ன கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், 4ல் பாதி 2ன்னு எடுத்துக்கணும். ஆனால் முதல் கணக்கு போடும்போது உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு போடும்போது என்ன பண்ண பாருங்கள், 10.3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 10.3. 10.3 பாதியாக பிரிக்கும்போது பாதியாக பிரித்தா என்ன வரும், பாதியாக பிரித்தா 2ஆல் வகுக்கிறது அப்படி இருக்கும். அதானே, 1 2 I 2 10. இங்கே 3ல் எத்தனை 2, 1 2 மீதி 1, 1ல் 2 அடங்காத 0 சேர்க்கணும், 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும், ஏற்கனவே புள்ளி வச்சுருக்கு. I 2 10 அது பாரு 5.15ன்னு போகுது. அதனால தான் என்ன பண்ணணும், நம்ம மையக்குத்து கோடு பாதிக்கு மேலே அளவு எடுத்து வெட்டணும். இதில் 4 தான் இருக்குது, 4ல் பாதி என்னது 2. அப்போது இந்த ஆன்சர் தான் சாமி இது. இது இருக்கு பாருங்கள், இந்த பிடி தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3னுடைய மதிப்பு. 1.6 தாண்டிடுச்சு, 7 கிட்ட வந்திருக்கு சாமி நமக்கு. அதுதான் 1.73. இப்போ நம்ம இதனுடைய மதிப்பு நான் போட்டுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு போட்டுக்கலாம். யார்
பிடி அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.